மாமா, ஏம்மா? உங்களுக்கு மருமகளாக மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நீங்க சொன்னபடி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். ஏம்மா, நீ நிஜமா தான் சொல்றியா? சிந்திக்காம எந்த முடிவும் செய்ய மாட்டேன். முடிவு செஞ்ச பிறகு அதை மாற்றவும் மாட்டேன். வசந்தி, நீ செய்த முடிவும் அளித்த சம்மதமும் மனப்பூர்வமானதானா? மனப்பூர்வமானது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் மாற்ற முடியாததும் கூட. உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி. உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி. ஊரெங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரமடா. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது. கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே? கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே? குலத்தின் விளக்காய் திகழ்ந்தவள் எங்கே? கண்ணுக்குள் நடந்த காட்சிகள் எல்லாம் கனவாகி போனதடா, கனவாகி போனதடா. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை. பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே. பழகும் உனையும் மறந்து சென்றாளே. கண்டதும் நினைவில் கொண்டதும் முடிவில் கதையாகி போனதடா.
ஐயோ, செவரு இடிஞ்சு போச்சே. ஆமாங்க, இப்ப என்ன செய்யறது? ஒருத்தரையும் காணோம், ஓடி போடுவோம். என்ன அது அக்கிரமம்? கண்ணு மண்ணு தெரியாம காரை ஓட்டி செவுத்து அடிச்சு விட்டியா? உங்ககிட்ட காசு இருக்குன்னு காம்பவுண்ட் வால ரோடு வாலுமாயா கட்டுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ள வந்து பதில் சொல்லியா? யோ, காம்பவுண்ட் வாலு கட்டினதும் தப்பு, காரை கொண்டாந்து இடிச்சதும் தப்பு. நம்ம 2 பேருக்குள்ளார சமாதானமா போயிடும். இந்த சூப்பர் டீ போட்டு சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உங்க வீட்டுல யாராவது கேட்டா எருவு மாடு முதுகு போட்டு தேய்ச்சி இடிச்சு பிடிச்சுன்னு சொல்லு. உள்ள வாஜா அண்ணா. மம்பட்டி தூக்காதையா, உள்ளதானே வரணும். வாயா உள்ள வா. ஓஹோ, இடிஞ்சு போன இடமா? எப்படியா வர்றதே? அந்த பக்கமா வாயா, வந்து எஜமானி அம்மா கிட்ட பதில் சொல்லு. எஜமானி அம்மா கிட்டயா? வாயா வாயா. ஓ, நீயா வா. மிஸ்டர் சம்பத்தா? அம்மா, நம்ம காம்பவுண்ட் சுவரெல்லாம் இடிச்சு இடியாப்பம் குடிக்கிறாங்க. சுமாரியா? அந்த அம்மா எனக்கு தெரியும். சுமார் மாலினி தெரியல? யாரு? நம்ம வசந்தி. நம்ம வசந்தி. நமஸ்காரங்க. ஏமா பாஸ்கர்லாம் இங்கதான் இருக்கிறாங்களா? வாங்க சம்பத், உள்ள போய் பேசலாம். வாமா. ஏ தோட்டாக்காரா, வேலை செவுத்துல அடிச்சுட்டேன்ல, டீ போட்டோம்னா செதறி கிடக்கும். 10 பொட்டணத்தை 10 வை, 8 பொட்டணத்தை 8 வை. தவறி வச்சுட்டா உனக்கு டீ கொடுத்துருவேன். அது சரி, நீ சொல்றதுதான் சரிதான். இருந்தாலும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற, கல்யாணத்துக்கு நீங்கெல்லாம் இருந்துட்டு தான் போகணுங்கிற, இந்த விஷயம் பாஸ்கருக்குன்னு தெரியப்படாதுங்கிற. ஏமா, இத மாதிரி ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கெல்லாம் தெரியாம செய்துக்கிறது நல்லா இருக்கும். அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நானும் என் கணவரும் கோயம்புத்தூர் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அது வரைக்கும் நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரிவிக்காதீங்க. ஒரு நல்ல காரியத்தை சொல்ல விட மாட்டேங்கிறிய. அவங்க சொல்றதான் கேளுங்களேன். சும்மா தொண தொண தொணன்னு. ஏம்மா, நீ தொண தொணன்னு சொல்ல. சும்மா நான் இதான் இருக்கேன். கல்யாணம் முடியும். அன்புமிக்க பாஸ்கருக்கு சம்பத் எழுதியது. உனக்கு அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இங்கு நான் வசந்தியை சந்தித்தேன். அவளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இதை அவள் உனக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னாள். இருப்பினும் நண்பன் என்ற முறையில் தெரிவிக்க வேண்டியது என் கடமை. 18ஆம் தேதி காலை 6 மணிக்கு பெங்களூரில் தாமஸ் ரோடில் இருக்கும் சாந்தி பவனில் திருமணம் நடக்கிறது. 18ஆம் தேதி காலை 6 மணிக்கு. 18ஆம் தேதி.
வசந்தி என்னுடையவன், இறந்து போன உன் சகோதரி கீதா அவனுடைய ஞாபகார்த்தமாக எங்கள் செல்வத்தை உனக்கு கல்யாண பரிசாக அளிக்கிறேன். அக்கா! அக்கா! கூப்பிடட்டுமா? வேண்டாம், அவரை கூப்பிடாதீர்கள். அவரை போக விடுங்கள். அவர் போகட்டும். அவர் சரித்திரம் முடிந்து விட்டது. சரித்திரம் முடிந்து விட்டது. அவர் இல்லையடா உங்க அப்பா. இதோ உன்னுடைய அப்பா.